நீங்க டெய்லி ஆல்மண்ட் சாப்பிட்றதுனால உங்க ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, ஆல்மண்ட்ஸ் ஹெல்தி தான். ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ ஆல்மண்ட்ஸை எப்படிலாம் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜி ஹெல்த் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட், ஆல்மண்ட்ஸை ராவா சாப்பிடாதீங்க. ஏன்னா அதுல இருக்க ஃபைட்டிக் ஆசிட், கால்சியம் அண்ட் ஜிங்க் மாதிரியான மினரல்ஸை பிளாக் பண்ணும். ஸோ லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு ஆர் சோக் பண்ணி சாப்பிடுங்க. செகண்ட், ஆல்மண்ட்ஸை ஸ்கின்னோட சாப்பிடுங்க. ஏன்னா ஸ்கின்ல இருக்கிற பாலிஃபெனால்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் நம்ம குடல்ல இருக்க பாக்டீரியாஸை ஃபீட் பண்ணும். இது மூலமா பாக்டீரியாஸ் நம்ம குடலை அஃபெக்ட் பண்ணாம பாதுகாக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆல்மண்ட்ஸை ஸ்கின்னோட சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தேர்ட், ஆல்மண்ட்ஸை நல்லா சூ பண்ணி சாப்பிடுங்க. அப்பதான் அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகும். கடைசியா, குவான்டிட்டி. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்மண்ட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால பெனிஃபிஷியல் நினைச்சிட்டு நிறைய சாப்பிடாம ஒரு நாளைக்கு 10 to 15 கவுண்ட்ஸ் எடுத்துக்கிறதே போதுமானது. ஸோ இந்த வீடியோவை பாக்கெட்ல இருந்து டைரக்டா ஆல்மண்ட்ஸை பிரிச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை.